இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ரொம்ப புரியற மாதிரி சிம்பிளா சொல்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. மார்கன் ஹவுசல் சைக்காலஜி ஆஃப் மணியோட புக்ல 10வது சாப்டர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஈகோவை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இங்க முக்காவாசி பேர் பணத்தை எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களே பார்த்துட்டு அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காம்படிஷன் பண்ணணும், அவங்களை பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை தேவையில்லாம வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. நான் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லி கார் வாங்க மாட்டேன், மத்தவங்களுக்காக நான் தேவையில்லாத எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசிஷன் எடுத்தாலே போதும், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல காசு நிறைய இருக்கும். இங்க நிறைய பேர் பணத்தை எப்படி சேவ் பண்றாங்க அப்படின்னா, பொண்ணோட கல்யாணத்துக்காக நான் பணம் சேவ் பண்ணணும், பையனோட படிப்புக்காக நான் பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேவ் பண்றாங்க. பட் இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோல் வச்சுக்காம சும்மாவே நார்மலா பணத்தை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க ஒரு கோலுக்காக பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. எந்த விதமான கோலும் இல்லாம நான் சும்மாவே பணத்தை சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எதுக்கு வேணாலும் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஃப்ரீடம் உங்க கையில இருக்கும். இந்த மாதிரி கோல்ஸை வச்சு பணத்தை சேவ் பண்ற ஆளா இல்ல சும்மாவே நான் பணத்தை சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.